ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு இவங்களுடைய விவாகரத்து அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஏஆர் ரஹ்மான் கிட்ட துணி பாடகியாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மோகினி டே தன்னுடைய கணவரை விவாகரத்து பண்ண போகிறதா அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. மோகினி டே பாசிஸ்ட் இசையமைப்பாளராகவும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தல் மற்றும் தயாரிப்பாளர், பாடகர் அப்படின்னு இவங்களுக்கு பல ஃபேஸஸ் இருக்குது. இந்த நிலையில் நேற்று மோகினி டே தன்னுடைய கணவரை விவாகரத்து பண்ண போகிறதா போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கனத்த இதயத்துடன் இதனை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க் மற்றும் நானும் பிரிந்து விட்டோம் என்பதை அறிவிக்கிறோம். முதலில் எங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இருவரும் பேசி பரஸ்பரமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கையில் வெவ்வேறு விஷயம் பிடித்திருக்கிறது. அதனால் மனம் வந்து பிரிந்து விடுவதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். இனி நாங்கள் நண்பர்களாக இருப்போம். நாங்கள் கமிட் செய்திருக்கும் மற்ற விஷயங்களில் சேர்ந்தே நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் ஒன்றாக வேலை செய்வது எப்பொழுதுமே பெருமையாக இருக்கும். எனவே அது தற்போதைக்கு நிற்காது. உங்களின் அனைவருடைய ஆதரவுக்கும் நன்றி. நாங்கள் எடுத்த முடிவை தயவு செய்து கௌரவித்து இந்த நேரத்தில் எங்களிடம் பாசிட்டிவாக இருக்க வேண்டுகிறேன். எங்களின் தனிப்பட்ட சுய விருப்பங்களை நீங்கள் மதிக்க வேண்டுகிறேன். நீங்கள் எதையும் தவறாக கணிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மோகினி டே சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த 2 விவாகரத்தும் ஒரே சமயத்தில் வெளியானதால் பல குழப்பங்கள், ரூமர்ஸ்லாம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி சாய்ரா பானுடைய விவாகரத்து வழக்கை டீல் பண்ணிட்டு இருக்கிற வழக்கறிஞர் வந்தனா சார் ரிபப்ளிக் டிவிக்கு கொடுத்திருக்கிற இன்டர்வியூவில் இந்த குழப்பம் பற்றி தெளிவுபடுத்தியிருக்காங்க. நாங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அம்பானி திருமணத்தில் ஏஆர் ரஹ்மானையும் சாய்ரா பானுவையும் ஒன்றா பார்த்தோம். பப்ளிக் டொமைனில் இருக்கிறதால அவங்க தங்களை கணவன் மனைவியாக காட்டிக்கிட்டாங்களா அல்லது முன்னாடி இருந்தே தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, அவங்களுக்குள்ள முன்னாடியே பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு நான் நினைக்கல. அவங்க அப்படிப்பட்ட தம்பதிகள் அப்படின்னும் நான் நினைக்கல. இன்ஃபேக்ட் 2 பேரும் ரொம்ப ஜென்யூனாக தான் இருப்பாங்க. இது போலியான திருமண பந்தம் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் ஹஸ்பண்ட் தான். சைராவும் ஒரு நல்ல மனைவி தான் அப்படின்னு வந்தனாசா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஏஆர் ரஹ்மானுடைய கொலீக் மோகினி டேவும் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து அறிவிப்பு வரதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 விவாகரத்தையும் தொடர்பு படுத்தி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த 2 விவாகரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சைராவும் ஏஆர் ரஹ்மானும் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் தான் இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருக்காங்க. இதில் ஏஆர் ரஹ்மான் அண்ட் மோகினி டே 2 விவாகரத்துலேயும் எந்த தொடர்பும் கிடையாது. 2 செய்திகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு வந்தனாசா உறுதியாக சொல்லியிருக்காங்க. மோகினி டே ஏஆர் ரஹ்மான் கிட்ட பல வருடங்களாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு 15 வயசு. இதுக்கு நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். அவர் ஒரு மாஸ்டர் மைண்ட். எல்லாத்தையும் ஒரு யூனிக்கான வழிமுறையில் தான் அப்ரோச் பண்ணுவார். அவருடைய இசை வாழ்க்கை மற்றும் எழுத்து ஆகியவற்றின் மீதான அவருடைய பார்வையை நான் ரசிக்கிறேன். அவரோட ஒவ்வொரு புது ப்ராஜெக்ட்லேயும் வேலை செய்யும் போதும் ஒவ்வொரு முறையும் புதுசாக இருக்கும். அவர் எப்பயுமே வித்தியாசமாக தான் செய்வார். அவர் எப்பயுமே புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பார் அப்படின்னு மோகினி டே சொல்லியிருக்காங்க.